சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாராம், இந்த அன்பான உலகத்தில், இந்த ஒரு அவசரமான உலகத்தில், அன்பான உலகத்துலன்னு தவறுதலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவசரமான உலகத்தில் அன்பு வைக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரியா? எல்லாம் எந்த பிரதிபலனும் பார்க்காம அன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்டனாலும் அந்த பிரதிபலனை பார்க்கத்தானே செய்யுது. ஒரு அன்பான மனசுக்கு ஒரு அன்பான வார்த்தைகள் தான், ஆறுதலான வார்த்தைகள் தான், அன்பைத்தான் எதிர்பார்க்குது மனசு. ஆனால் நாம் அன்பை கொடுத்தாலும் அந்த அன்பை திருப்பி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்மளுடைய அன்பு உண்மையான அன்பாக இருந்தாலும் கூட ஒரு சில டைமில் நாம் வைக்கிற அன்புனால் நாம் யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அவங்க நமக்கு பாதகமான சில செயல்கள் செய்யும்போது நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படுது, துக்கப்படுது, துயரப்படுது. அதனால் என்ன செய்ய முடியும்? அவங்க கேரக்டர் அதுதான். ஆனால் நாமளாக தான் இருக்கணும். நம்மளோட கேரக்டரை என்றைக்குமே மாற்றிக்கவே கூடாது. உன் புத்தி அவ்வளோதானா, போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். சரியா? ஆனால் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்க்கணும். அவங்கள நிராகரிக்கவும் கூடாது. என்னன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒரு அன்பை வைங்க. ஒரு மக்கள் இந்த அவசரமான உலகத்தில் ஒரு ஆறுதலாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். ஆனால் அன்பை வச்சு ஏமாததாங்க செய்யக்கூடாது. எல்லாரும் ஏமாத்துறாங்க. சொத்தை வச்சு, நகையை வச்சு, பணத்தை வச்சு, இந்த மாதிரி தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறதும் கூட அன்பான வார்த்தைகளால் எல்லாத்தையும் ஏமாற்றிடுறாங்க. அப்படியான ஒரு வேலையை செய்யவே கூடாது. அதுக்கு அடிப்படையான தேவை என்னென்னா, ஒழுக்கமான குழந்தைங்களா பெரியவங்க குழந்தைங்கள வளர்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்கணும். தன்னோட சுய ஒழுக்கத்தை என்றைக்கும் இழந்துடக்கூடாது. அத்தகைய ஒரு சூழ்நிலையோடு வாழ பழகிக்கிறதுக்கு தான் நம்ம குழந்தைங்கள நாம் வளர்த்தி ஆளாக்கி விடணும். ஏன்னா சமுதாயத்தில் இன்றைக்கி சின்னதாக செய்கிற தவறு நாளைக்கு பெருசாக செய்வாங்க. அன்றைக்கி ஐயோ அம்மான்னு சொன்னான்னா ஒன்றும் நடக்காது. அதனால் நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்துட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு என்றைக்குமே வராது. இப்போது ஒரு குழந்தை அதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவங்க அப்பா கிட்டே கேட்குது. அதாவது விளையாடுறதுக்கு சாமானை கேட்குது. அதுக்கப்புறம் என்னென்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்றதுக்கு அப்பா கிட்டே வாங்கி தர சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னென்ன பிடிக்குமோ அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்து விட்டோம்னா அங்கே என்னென்ன வேணுமோ அதை கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்டே எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் தன்னால் முடிஞ்சதையெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருக்கார். அந்த குழந்தையும் நல்லபடியாக தான் வாழுது. அந்த குழந்தையோட கர்மா அதுக்கப்புறமா எப்படி சொல்லுதோ அப்படி வாழ்ந்து பழகிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே கூட அப்படித்தான். எல்லாருமே என்னென்ன கேட்குறாங்களோ சாயப்பா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளுக்கு போர் அடித்த மாதிரி ஆயிடும். அது மேலே இன்ட்ரெஸ்டே வராது. அவர் என்ன தான் நம்ம கொடுத்தாலும் அவரை நம்ம கிள்ளிக்கிறையே நினச்சிக்குவோம். கொஞ்சம் காசு பணம் வந்தாலும் நம்மளை கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. என்னைக்கும் எல்லாமே ஒரே மாதிரியானது அப்படின்ற மனப்பக்குவத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, காசு இருந்தாலும் நான் இப்படித்தான், காசு இல்லைட்டாலும் நான் இப்படித்தான், காசு வந்துக்கிட்டே இருந்தாலும் இப்படித்தான், வராமையே போனாலும் நான் இப்படித்தான் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கவனிக்கணும். அதுக்கு நாம் கொஞ்சம் உழைக்கணும். எப்படி அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உழைப்பை அதிகப்படுத்துறதுக்கு வேற வேலையே இல்லை. என்ன செய்யறதுன்னே ஒன்றுமே புரியல. பார்த்துக்கலாம். அதுக்கு கூட எல்லாத்துக்கும் ஒரு வழியை வச்சிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா நம்ம அன்பானவங்க, அறிவானவங்க, தன்மையானவங்க, ஒழுக்கமானவங்க, பண்பானவங்க, பரிவானவங்க, எல்லோருக்கும் உதவக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவங்க. இத்தனை பேர்த்தினாலையும் இத்தகைய பேர்த்தோட குணங்களும் நம்மளுக்கு நம்மளுடைய எல்லா குணங்களையும் சரி சமைஞ்சு வியக்கிற வரையில் வியக்கும் வண்ணம் அவங்க எல்லாருமே நடந்துக்குவாங்க. அதனால்
நம்ம பண்பாகவும் அறிவாகவும் உன்னதமாகவும் நடந்துக்கணும். எல்லாத்து மேலேயும் எதிர்பாராத பாசத்தை தான் வைக்கணும். அப்போ தான் அந்த உறவுகள்லாம் பலப்படும். பலப்பட்ட உறவு தான் நம்மளுக்கு ஆணித்தரமாக நம்ம கூட பயணிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குழந்தைங்கள்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்க மேலே அன்பு செய்கிறத பார்த்த சாயப்பா அந்த குழந்தைங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தரார். சரிங்களா? அப்போ ஆசீர்வாதத்தோட நாம் வாங்கிட்டு நம்ம நல்லபடியாகவே பயணித்தோம்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக அமைஞ்சிடும். அதில் எத்தகைய மாற்றமுமே இல்லை. சரிங்களா? சரி, சாயப்பா இன்னைக்கு என்ன நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். எதுவும் நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாக ஆவதும் உலக இயல்பு. அது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அதே போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லோரும் பழையவர்கள்தான். போகிறது என்பதை எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொண்டிருக்கவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்திருப்பாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது. நான் என்ன செய்வேன் என்ற கேள்விக்கு உன் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. குழந்தையே, நீ ஒருவேளை தொடர்ந்து வரும் துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாமியினுள் அனுகிரகம் என்று எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது. குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாயின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால வாழ்க்கைக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பது உணர்ந்து கொள். எப்போதும் சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதி கொள். ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கின்றேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். கலங்காதே என்று கூறியிருக்கிறார். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.